நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பலாம் எப்பதான் வீட்ட விட்டு வெளில கூட்டு போவாங்க, யாராவது வரமாட்டாங்களா, அந்த கதவ தொறக்க மாட்டாங்களா, வெளிய போவோன்னு தோணும். இப்ப தன்விகாவும் அதே மாரி தான் இருக்கா. எப்படா அந்த கதவ தொறப்பீங்க, என்ன வெளிய கூட்டு போங்களேன்ற மாரி தான் இருக்கா. வீட்டுக்கு யாராவது வந்தா போதும் மேடம், உடனே செப்பல் போட்டு கிளம்பிடுவாங்க வெளில கூட்டு போக சொல்லி. நானும் இல்லன்னா கூட வரேன், என்னையும் கூட்டு போங்கன்னு கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு அக்கா வந்திருந்தாங்க சடனா. என்னையும் கூட்டு போங்கன்னு ஒரே அழுக அவ. சரி அவங்க அப்பாவும் இல்ல, அவுட்டிங் எங்கனா கூட்டு போலான்ட்டு ஒரு ரவுண்ட்ஸ் மாரி மார்க்கெட் தான் கூட்டு போயிருந்தோம். ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிருந்தோம் பாப்பாக்கு எதனா வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு ஹேர் பேண்ட் எடுக்கிறதுக்குள்ள அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அது இதுன்னு இழுத்து வச்சுட்டா. சரி அதுக்கப்புறமா ரிட்டர்ன் கிளம்பி அக்காக்கு எதனா செய்யலான்ட்டு பக்கத்துல நியர்பை இருக்க ஷாப்ல பானிபூரி வாங்கிட்டு வந்து, நான் வீட்லயே உனக்கு செஞ்சு தரேன். கடையிலலாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, தயிர ஊத்து, மிளகா பொடிய போடு, உப்பு போடுன்னு ஏதோ ஒண்ணு போட்டு தயிர் பூரி ரெடி பண்ணி, நாங்களே சாப்ட்டு, தன்வி கேட்டா ரொம்ப ஆர்வமா சாப்ட்டா. அதுவே ஹேப்பியா இருந்துச்சு. இந்த டே இப்படி முடிச்சுட்டோம்.